கட்சிக்காக உழைத்த தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என கூறி தவேக அலுவலகம் முன்பு தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விஜய் சென்ற வாகனத்தை மறித்த போதும் அவர் காரை நிறுத்தாமல் சென்றதால் பெண் நிர்வாகி அதிர்ச்சியடைந்தார். எடுத்து பாருங்க. நமக்கு உளவுத்துறை இருக்கு. கண்களில் நீர்ததும்ப நாள் முழுக்க பனையூரில் காத்து கிடந்த இவர்தான் தூத்துக்குடி மாவட்ட தவேக பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல். 2 ஆண்டுகளாக கட்சியில் உழைத்த தனக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டுமென ஆதரவாளர்களுடன் காலையிலேயே தவேக அலுவலகம் முன்பு காத்து கிடந்தார். ஆனால் தொடர்ந்து விஜயை சந்திக்க அவரை அனுமதிக்க மறுத்த நிர்வாகிகள் அஜிதாவை அலுவலகத்தில் கூட அனுமதிக்க முன்வரவில்லை. கட்சி நிர்வாகிகள் செயலால் அதிர்ந்த அஜிதா அடுத்ததாக விஜய் வந்த வாகனத்தை மறித்தார். ஆனால் அவரோ காரை நிறுத்தாமலேயே சென்று விட்டார். கட்சியின் பெண் நிர்வாகி ஒருவர் காரை மறித்த போதும் கண்டுகொள்ளாமல் விஜய் சென்றதால் அங்கிருந்த தவேகாவினரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இறுதியாக கட்சி அலுவலகம் முன்பு ஆதரவாளர்களுடன் அஜிதா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இரண்டு ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த ஆதாரங்களை சாலையில் வீசிய நிர்வாகிகள் அரைகுறை ஆடையுடன் ரீல்ஸ் வீடியோவுக்கு ஆட்டம் போடுபவருக்கு ஒன்றிய செயலாளர் பதவி வழங்கியிருப்பதாக செல்போன் வீடியோவை காட்டி வேதனை தெரிவித்தனர். கட்சி அலுவலகம் முன்பு நிர்வாகிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட கட்சியின் பொதுச் செயலாளரோ அவர்களை சந்திப்பதை தவிர்க்க அலுவலகத்தின் பின்வாசல் வழியாக வெளியேறியது பலரையும் முகம் சுளிக்கச் செய்தது. காலையில் தொடங்கி இருள் சூழ்ந்ததும் இவர்களது போராட்டம் நீடித்த நிலையில் இறுதியில் ஏமாற்றமே கிடைத்தது. இதனிடையே திருச்சி திருவெரும்பூரில் போட்டியிட தவேக நிர்வாகி அருள்ராஜ் 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசுவதாக சக நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து தலைமையிடம் முறையிட பனையூர் திரண்ட சக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மையில் திருவள்ளூர் மாவட்ட தவேகவினரின் அதிருப்தி வெளிப்பட்ட நிலையில் தற்போது திருச்சி தூத்துக்குடி என அடுத்தடுத்த மாவட்ட நிர்வாகிகளும் தங்களது குமுறல்களை பனையூரில் கொட்டி தீர்க்கின்றனர். ஆனால் அவர்களது கோரிக்கையை கூட செவி கொடுத்து கேட்ட பாடில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.